ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் us ஃப்ரம் மீ இல்ல அதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் வந்திருக்கு. அதோட ரிவ்யூ பார்க்கலாம். விஜய் ஹாசரே ட்ராஃபி ரீசெண்டா முடிவுக்கு வந்துச்சு. வலைபேச்சோட டெய்லி ஷோல இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு இடம்பெயர்ச்சியோட அப்டேட் என்னன்றத பத்தி பார்க்க போறோம். So, அதுக்கப்புறம் இங்கிலாந்து சீரிஸ் பேர் ஸ்டார்ட் ஆக கேட்டாலே போகுது. நான் பிஸ்மி, வந்தனன், அப்புறம் இன்னொருத்தவன் பேர் என்ன அது மறந்துட்டேன். அவன் வேணாம் பேர் வேணாம், அந்த சக்தி கிரிஞ்ச் சக்தி. ஆக்டர்ஸ் பேர்லாம் சொல்ல வேணாம். வந்தனன் சக்தி. ஓகே, இப்போ வந்துட்டு கேள்வி ஆஹ் நீங்க நாங்க நிகழ்ச்சியில இப்ப கேள்வி படிக்க போறாரு. வாங்க இப்ப கேள்வி படிக்கட்டும். சரி, அதான் வேற என்ன. ஓகே. நீ நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? இல்ல நான் ஸ்குவாட் படிச்சிட்டுமா? bracket ஆமா, சொல்லு. நீ நீ படி சரிங்க. நீ படி ஸ்குவாட். ஸ்குவாட் படி. சரி, நான் bracket. ஸ்குவாட படிக்கிறேன். ஓகே. பிராக்கெட் அதான் இன்னைக்கு வந்து பிராக்கெட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ புதுசா ஒரு பிராக்கெட் வந்து புயல் ஃபார்ம் வர மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ. இப்போ அதாவது ரோஹித் சர்மா அவரு ஓகே கேப்டன் பிராக்கெட்ல. சுப்மன் கில் பிராக்கெட் வைஸ் கேப்டன். ஸோ அதான் நான் சொன்ன அந்த புது புயல். வைஸ் கேப்டன். எஸ்எஸ்வி ஆமா. ஜெய்ஸ்வால், விராட் கோலி. படி படி. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், பந்த், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், உம்ரா, ஷமி, ஹர்ஷ்தீப் சிங். அதான் சோ பீடாக் சொன்ன இதுல மாதிரி ஸ்குவாடு படிச்சதுக்கு அப்புறம் தான் போஸ்ட் மாட்டமே. அதான் அதே மாதிரி ஸ்குவாட் படிச்சதுக்கு 16th அப்புறம் தான் மேனா. சம்பவமே இருக்குது. ஆமா, 16th மேனா ஹர்ஷித் ராணா இருக்காரு. ஹர்ஷித் ராணா வந்து பும்ரா இந்த ஃபர்ஸ்ட் 2 ஓடி ஆட மாட்டாராம் இங்கிலாந்து கூட. சோ பட் ஆக்சுவலா அந்த பும்ரா அதுக்கு பதிலா பும்ரா ஹர்ஷித் வந்து இதுல ராணா ஆட் எடுத்திருக்காங்க. பண்ணிருக்காங்க. இல்ல, ஆக்சுவலா பும்ரா பும்ரா இதுல தேர்ட் ஆட் ஓடிஐல இருந்து பண்ணிருக்காங்கன்னா அவர் சாம்பியன்ஸ் கண்டிப்பா டிராஃபி வரைக்கும் இருப்பாருன்னு இருக்காரு. அர்த்தம். இல்ல எனக்கு அதான் அதான் அதான். இங்கிலாந்து கூட. ம் திருப்பியா அவனை போட விட்டு இந்த ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி ஆட ஆட வச்சுட்டு மொத்தம் அவன் வாழ்க்கைய க்ளோஸ் ஆற மாதிரி இன்ஜுரி ஆக்க போறீங்க. எனக்கு அது மட்டும் தான் தோணுது. 10 ஓவர் போடணும்டா பும்ராவால. இப்போ ஆஹ், பும்ராவோட இது என்ன மென்டாலிட்டி இருக்குன்னா பட் இப்போ அதுக்கு தானே ஒரு மாசம் ரெஸ்ட் இருக்கு. இப்ப ஒரு மாசமா பிஜிடிக்கு அப்புறம் அந்த ஒரு மாசம் ரெஸ்ட் இருக்கு. அப்புறம் இல்ல, என்ன? அது நார்மல் பட் ரெஸ்ட்னா பரவாயில்ல, பட் தேங்க் இன்ஜுரியில காட் இருந்து ரெக்கவர் சர்ஜரி ஆயிட்டு இருக்காரு லெவலுக்கு தானே. போலே அந்த இன்ஜுரி. நீங்க அது போட சர்ஜரி லெவலுக்கு ஒன்றும் ஓவருக்கு ஒன் போலே அது. இயர் கொடுத்தாலும் பத்தாதுடா அவனுக்கு. நீங்க போட விட்ட ஓவருக்கு 1 இயர் ரெஸ்ட் கொடுத்தாலும் பத்தாது அவனுக்கு. அந்த ஆஹ் மேட்சுக்கு 40 ஓவர் போடுறான் கரெக்ட். ஆவரேஜா. ஆமா, ஏதோ ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 52 புள்ளி சம்திங் ஓவர் போட்டிருக்கான். இந்த மாதிரிலாம் போட விட்டு எனக்கு தெரியல. நல்ல வேலை மெல்பர்ன் இதுலயாவது டெஸ்ட்ல தான். 10 ஓவருக்கு லிமிட் இருக்கு. 10 ஓவருக்கு மேல ஒரு பவுலர் போடக்கூடாதுன்றதுனாலதான் பும்ரா கொடுக்காம இருக்கீங்களே தவிர இல்லைன்னா இல்லன்னா அவனை அவங்க இல்லன்னா 50 இதுலயே ஓவர் 30 ஓவர் போட கொடுக்கறதுக்கு ரெடியா வச்சிருப்பாங்க. இருக்காங்க. ஒரு எண்டு ஃபுல்லா பும்ரா, மத்த எண்ட்ல இருந்து மத்த 25 ஓவர் ஒரு மேட்சுக்கு போடு. அவ்வளவுதான். அப்படிதான் போட விட போறீங்க. அவ்வளவுதான். அதுவும் சனி வேற இல்லைன்னா அப்படிதான் பண்ணுவீங்க. ஆமா, காலை கரெக்ட். உடைச்சாலும் பாவம் நான் உசுர கொடுத்து போலிங் போடுறாரு அந்த அளவுக்கு. அதான் சோ அந்த இங்கிலாந்து கூட 3 ஓடி இருக்குல்ல, அதுல முதல் 2 ஓடிக்கு ஹர்ஷித் ராணா இருக்காரா. அஷித் தேர்ட் ராணா ஓடியில இருந்து ஆடுறாரு. சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு ஃபுல்லா பும்ரா. ஏன்னா பும்ரா பும்ரா பிப்ரவரி இருக்க போறாருன்னு 1st ஆர் சொல்லியிருக்காங்க. 2nd இருந்து அவைலபிள்னு சொன்னாங்க. அதனால அவர் சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட்ல இருக்கிறாரு. சரி, ஓகே. அடுத்தது. பட் இதெல்லாம் என்ன ஒரு இதுன்னா ஷமி வந்து கம்பேக் கொடுத்திருக்காரு. ஆஃப்டர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறமா வந்து திருப்பி கம்பேக் ம் கொடுக்குறாரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும்னு எனக்கு தெரியல ஆமா, ஷமியோட எனக்கும் அதே தெரியல. ம் ஷமி ஆக்சுவலா சையத் எனக்கும் பேட்டிங்ல அந்த டவுட் தான் இருக்கு. ஏன்னா கேள்விப்பட்டேன். பேட்டிங் நல்லா ஆடான்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன். பட் லைக் எவ்வளவு எஃபெக்டிவா ஷமியால திருப்பி அந்த வேர்ல்ட் கப்ல போட்டது போட முடியும். ஷமியோட இது பொட்டன்ஷியல். போன வீடியோலயே நம்ம அட்ரஸ் பண்ணோம். எஸ். ம் அதான் கரெக்ட். எனக்கு அந்த பொட்டன்ஷியல். டவுட் இருக்கு. ஏன்னா அந்த போன வேர்ல்டு கப்ல வந்த மாதிரி வருவாரான்னு தெரியல. அந்த அதுதான் லைக் பெண்டுலம் மாதிரி நல்லா உள்ள வெளியே அலையிற பால் வருமா அவர்கிட்ட இருந்தா அது கொஞ்சம் தெரியாது. ஆமா, ஷமியோட அதேதான். எனக்கு டவுட்டே கிடையாது. ஷமி வந்துட்டு 100% ஃபிட்டா இருந்தா he will deliver whenever that is needed. ஆனா இப்போ 100% ஃபிட் ஆகி உடனே ரொம்ப மேட்ச் பிராக்டிஸ் இல்லாம இன்டர்நேஷனல் கேம்ஸ் ம் இல்லாம வந்தா அப்படின்றது வந்துட்டு லைக் எனக்கு தெரியல. ஷமியோட இதுலதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பும்ராவும் அவ்வளவு ஆமா. ஒன்றும் ஃபிட்டா பும்ராவை ரஷ் பண்றது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய தப்பு. சாம்பியன்ஸ் டிராஃபி ஆட வைக்க வேண்டாம். என்ன என்ன கேட்டா நான் அதான் சொல்லுவேன். நான் லைக் என்ன சொல்றது ம் லைக் இதுக்கு ஃபிட் ஆயிடுவாரு. அது பேர் என்ன, பிளே ஆஃப்ஸ், அது பேர் என்ன, அதுக்கு ஃபிட் ஆயிடுவாரு. குரூப் ஸ்டேஜஸ்க்கு தவிர அடுத்த கேம்ஸ்ல எல்லாருமே பும்ரா ஃபிட் ஆயிடுவாரு அப்படின்றீங்க. இப்ப குரூப் ஸ்டேஜுக்கே அவனை இது இன்க்ளூட் பண்ணிருக்க வேண்டாங்கிறதா என்னோட கருத்து. பிக்கஸ்ட் மிஸ்ஸா ஆமா. நான் பாக்குறது வந்துட்டு லைக் ஒருத்தன் 752 ரன்ஸ் ஆவரேஜ் வச்சிருக்கான். அவனை நீ எங்க ஃபிட் பண்ணுவேன்லாம் என்கிட்ட கேட்காது. ஆனா
அவனை கன்சிடர் பண்ணாங்க பண்ணலையா அப்படிங்கறது கடைசியா பிரஸ் மீட்ல ம் அஜித் அகர் அது அது ஒரு பக்கம். ஏற்கனவே அடிச்ச சஞ்சு சாம்சன் சாய் சுதர்ஷனுக்கு என்ன பண்ணாங்க? ம் அவங்களுக்கே எல்லாம் வாய்ப்பு கொடுக்கலையே. இல்ல அவங்க தே கம் நோவேர் நியர் தி விஜய் ஹசாரே எல்லாம் சஞ்சு சாம்சன் கேரளாக்கு ஆடல. 752 ரன்ஸ் ஆவரேஜ் ஒருத்த வச்சிருக்கானா, அவனை கன்சிடர் பண்ணிருக்கலாங்கிறதா என்னோட இது. ம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு லைக் நம்பர் 4ல ஹேஸ் டன் பிரில்லியன்ட்லி, தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ம் லைக் சரி ஓகே கரெக்ட் தான். அட்லீஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் பிளேஸுக்கு எடுத்திருக்கலாமோ கருண் நாயரை அப்படின்னு அத எனக்கு திரும்ப நம்ம ஸ்குவாட ரெஸ்யூம் பண்றதுக்கு முன்னாடி ஆன் தட் நோட் கருண் நாயரோட விதர்பா டீம் வந்து ஃபைனல் தோத்துருக்காங்க. கர்நாடகா தான் வின் பண்ணாங்க இந்த சீசன் விஜய் ஹசாரே ட்ராஃபி. தமிழ்நாடு 5 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த கர்நாடகாவும் 5 இதுலயுமே டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. அந்த ம் இதுலயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல ஒரு 57 என்னமோ அடிச்சிருக்காரு ஒரு கருண் நாயர். 27 ம் தான் 27 தான் ஆமா இல்ல ஃபைனல். இல்ல கருண் நாயர் நல்லா ஆடிட்டு இருக்கு. அதான் அது ம். ஓகே. ம் பட் எனக்கு நான் என்ன கரு ஒரு இதுனா, ஆக்சுவலா ம் எனக்கு என்ன ஒரு இதுனா, இந்த 4 ஸ்பின்னர் கான்செப்ட் வந்து அந்த போன வேர்ல்டு கப் நான் எடுத்துட்டு போனாங்க T20 வேர்ல்ட் கப்ல, ஓகே சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. மறுபடியும் அதே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலோட போயிருக்காங்களே. 4 துபாயில 4 ஸ்பின்னர் தேவையா? இல்ல துபாய் இல்ல பிட்ச்ல 4 ஸ்பின்னர் அவசியமா? அதான். இல்ல நான் என்ன சொல்றேன், அவங்க வந்துட்டு எய்தர் ஜடேஜா அக்சர்ல 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆட போறாங்க. ஒன்னு ம் இன்னும் is right away going ம். to be Kuldeep. Kuldeep is also coming from an injury, ஆமா groin injury குல்தீப் மாதிரி. யாதவ் இன்டர்நேஷனல் ம். கிரிக்கெட் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் ஒண்ணு லைக் ம். குல்தீப் யாதவ் இஸ் ஆல்சோ கமிங் ஃப்ரம் an இன்ஜுரின்ற போது அப்போ தே வாண்ட் சம் கைண்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ குல்தீப் யாதவ் இல்லைன்னா அதே மாதிரி ரோல் பண்ணக்கூடிய வாஷிங்டன் சுந்தர். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை கம்மிங் ஃப்ரம் அன் இன்ஜுரின்றதுனால ஃபர்ஸ்டே குல்தீப் யாதவ் ரிஸ்க் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி லைக் ஒரு எக்ஸ்ட்ரா கௌதம் கம்பீருக்கு ஏதோ வாஷிங்டன் சுந்தர் ஏதோ கண்ணு வச்சிருக்காரு. ஸோ லைக் வாஷிங்டன் சுந்தர் ம் கேன் பேட் அட் நம்பர் 8 வெரி வெல். நம்பர் 8க்கு டூ குட் ஆஃப் பேட்ஸ்மேன் வாஷிங்டன் சுந்தர். அது யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஒத்துக்குதான் ஆகணும். ஸோ ம் நம்பர் 8ல எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் லைக் ஒரு அஸ்வின் ஜடேஜா காம்போ மாதிரி அக்சர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் கேன் டூ த ஜாப் அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்ண போறது உனக்கு ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு ஹர்ஷதீப் அப்புறம் பும்ரா வந்துட்டு நீ டெத்துக்கு ஒரு 6 to 7 hours நீ வச்சுக்கிட்டேன்னா உனக்கு கொஞ்சம் ம் சேஃபரா இருக்கும். நீ ஃபீல் பண்ணனா பவர் பிளேல நீ கரெக்ட் சுந்தருக்கு நீ கரெக்ட். தாராளமா ஓவர்ஸ் கொடுக்கலாம். பவர் பிளேல எக்ஸலன்ட் ஸ்ட்ரைக்கர் ம் ஆஃப் பவுலர். பவர் பிளேல ஒரு 10 ஓவர்ல லைக் எனக்கு தெரிஞ்சு சுந்தருக்கு ஒரு 3 ஓவர் நீ கொடுக்கறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வின் ஒரு வின் மினிமம் சிச்சுவேஷன். 3 ஓவர் கொடுத்தா நல்லா இருக்கும். ம் அந்த மாதிரி லைக் மினிமம் 3 சுந்தர் ஓவர் பவர் பிளேல போட்டான். ஆடுற பட்சத்துல எனக்கு பட் அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, பட் எப்படி 11ல நுழைக்க முடியும்? ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா கில்லு, அந்த சொல்றேன் கில் இடத்துக்கே வந்து பார்த்தானா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் கில்லுக்கும் ஒரு குல்தீப் ஃபர்ஸ்டே ரிஸ்க் பண்ண ஆஹ், மாட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கு. ஏன்னா ம் குல்தீப் ஸ்ட்ரைட்டாவே இல்ல இல்ல கமிங் ஃப்ரம் குல்தீப்லாம் சர்டனிட்டி ஆடியே ஆகணும். இல்ல நான் என்ன குல்தீப்லாம் சொல்றேன்னா சர்டனிட்டி அவர் ஃபிட்னா. ஃபிட் ம் ம். தான். அதான் நான் சொல்றேன், ஃபிட்னஸ் தான் எனக்கு தெரிஞ்சு 100% ஃபிட் தான் எனக்கு தெரியல. ஓவரால் மேட்ச் ப்ராக்டிஸும் எனக்கு தெரிஞ்சு பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி. ஷமி மாதிரி குல்தீப் யாதவ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி ரொம்ப நாள் ஆஹ் ஆச்சு. ஆமா. எனக்கு கரெக்ட். ஒரு அதுதான் 6-7 மாசம் ஆச்சு. ம் மொத்த பவுலிங் லைனப்பே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட்ஃபுல்லா இருக்கு. பட் லைக் ஐ திங்க் தே ஹவ் ஹானஸ்டா சொல்லணும்னா தே ஹவ் பில்ட் அ வெரி குட் ஸ்குவாட். ம் ஓடிஐ வேர்ல்ட் கப்ல இருந்த மாதிரியே எக்ஸ்பெக்டட் ஒரு தான். நல்ல ஸ்குவாட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சிராஜ் இருந்த இடம் மட்டும் ஹர்ஷதீப் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு பெட்டர்மெண்ட் தான் நான் சொல்றேன். கருண் நாயர் ம் வந்துட்டு உண்மையா சொல்றேன், எடுக்கணும்னு சொன்னா எடுப்போம்னா யாரும் எதிர்பார்க்கல. உண்மையா சொல்லணும்னா நீ சொன்ன மாதிரிதான் சாம்பியன்ஸ் டிராபிக்கு அப்புறம் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நீ சொன்ன அதுதான் கரெக்ட். ம் ஆமா. அப்படி போறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு. கரெக்ட். இது ஒரு நல்ல ஸ்குவாட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் ம் அந்த ஒரு செலக்ஷன் ஆஃப் அக்சர் இருக்கா, ஜடேஜா இருக்கா, ம் குல்தீப் இருக்கா, வாஷிங்டன் சுந்தர் தேவையா? அந்த இடத்துல நீ பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் நீ போயிருக்கணுங்கிறதா என்னோட இது. சிராஜை விட்டது. பட் நான் வந்து இன்னொரு விதமா பாக்குறேன். அதாவது எப்படின்னா, அக்சர் ஜடேஜா 2 பேரும் ஒரே மாதிரி பவுலர்ஸ் தான். கிட்டத்தட்ட அந்த ஆர்த்தடாக்ஸ் 2 பேருக்கும் ரிலீஸ் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரே இதுல தான் வரும். ம் பட் அங்க ஓகே, நெட்வொர்க் இஷ்யூவா? ஓகே, நம்ம கண்டினியூ ம் பண்ணுவோம். ஏன்னா என்ன சொல்ல வந்தாங்கன்னா அக்சர் ஜடேஜா 2 பேரும் ஒரே ம் மாதிரியான பவுலர் தான் சொன்னோம். ஆனா மேபி லைக் என்னாச்சு, நெட்வொர்க் லேட்டா போயிடுச்சு. திருப்பி சொல்லு. அக்சர் ஜடேஜா ஆ
அதாவது ஸ்பின்னர்ஸ் வந்து பார்க்கும்போது 4 ஸ்பின்னரோட போயிருக்காங்க. அக்சர், ஜடேஜா, வாஷிங்டன், குல்தீப். நீ என்ன ஜடேஜா சொல்ற அண்ட் அக்சர் 2 பேருமே கிட்டத்தட்ட அதான் அது ஒரே சேம் தான். டைப் பவுலர் தானே. மேபி அக்சரை வேணா மேபி ரிசர்வ்ல வச்சுட்டு வேற யாராவது ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியோ இல்ல இல்ல யாராவது ஒரு ஃபாஸ்ட் பவுலரோ அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாதா? இதான் பேசணும். T20 வேர்ல்டு கப்புக்கு இதேதான் பேசணும். அக்சர், ஜடேஜா, குல்தீப் 3 பேரையும் அவங்க பிளேயிங் லெவன்ல வச்சுட்டு போலையா? ஹர்திக் பாண்டியா பீக் இல்ல ஃபார்ம்ல இப்போ இருக்கும். வந்து ஹை பாசிபிலிட்டிஸ் வந்து அக்சர் ஆடிட்டு ஜடேஜா உட்கார வைக்க சான்ஸ் இப்படிதான் அதுதான் பாசிபிலிட்டி. ஏன்னா இது நான் அக்சர் ஆக்சுவலா போன ஆமா. வீடியோல சொன்னேன். இது அக்சரை வந்துட்டு அவங்க ஜடேஜாவோட பெட்டரான பேட்ஸ்மேனா பாக்குறாங்க. எனக்கு ஆமா. தெரிஞ்சு டு அக்சர் பி வந்து ஹானஸ்ட் ஜடேஜாவோட ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு இப்போ. அது அந்த knee ஜடேஜாவோட injury ஆக்சுவலா ஸ்டாண்டர்ட்ஸ் இல்ல, பேட்டிங் ஆக்சுவலா அதான் கொஞ்சம் கம்மியா இல்ல இருக்கு. பவுலிங்குமே முதல்ல மாதிரி என்ன கேட்டா எஃபெக்டிவ் கிடையாது. மாதிரி போடுறாரு பட் லைக் அதான் இந்த ம் சீகா சார் சொல்ற மாதிரி, அதாவது ம் இந்த 2023 அந்த ஒன் டே வேர்ல்டு கப்லயே வந்து ம் பாத்தீங்கன்னா இவங்க கோலி, ரோஹித், ஸ்ரேயஸ் இவங்கள மாதிரி ஆளுங்க அடிச்சு, ஷமி, பும்ரா இவங்க மாதிரி ஆளுங்கலாம் பெரிய பெரிய விக்கெட்ஸ் எல்லாம் நிறைய விக்கெட்ஸ் எடுத்ததுனால ஜடேஜாவோட பர்ஃபார்மன்ஸ் வெண்ட் அண்டர் த ரெடார். ஆக்சுவலா அவரும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த சேப்பாக்ல ஸ்டீத் போல்ட் ம் ஆக்கின ம். விதமா இருக்கட்டும், அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட 5 விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும் ஈடன் கார்டன்ஸ்ல. சோ அந்த மாதிரி நல்ல இல்ல நல்ல அந்த பர்ஃபார்மன்ஸ் வேர்ல்ட் கொடுத்தாரு வித் கப் பால் அண்ட் பேட். T20 வேர்ல்ட் கப் பார்த்தாலும் அந்த நீங்க அந்த அது ரெண்டுமே கம்பேர் பண்ணாலும் 23 ஜடேஜாவை ஓடி யூஸ் வேர்ல்ட் கப் பண்றதுக்கான T20ல இல்ல. அதான் அந்த ஸ்கோப் வந்துட்டு ஜடேஜாவை யூஸ் பண்றதுக்கான ஸ்கோப் வந்துட்டு தேவைப்படல. ஆமா ஏன்னா ஆமா அக்சர், குல்தீப் சூப்பரா போட்டிருந்தாங்க, ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. சோ ஜடேஜாவை ஆமா. அந்த ஜடேஜா தேவை நம்ம மேட்ச் வின்னர் தனியா மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாருனா தான் எல்லாரும் பேசுறாங்க. அந்த அந்த இடத்துல அவருக்கு அந்த ரோல் இல்ல. எல்லாருமே ஒரு மேட்ச் கரெக்டா எல்லாம் மேல வந்து ரைஸ் பண்ணி விளையாடினாங்க. சோ கரெக்ட். அப்ப ஜடேஜா அங்க அவங்களுக்கு ஸ்கோப் கொடுத்த இல்ல. அதான் ரோல கரெக்டா பண்ணாங்க. இப்ப ம் விராட் கோலி, இப்போ கே ஜடேஜா ராகுல் அவர் கேம் ரோல எடுத்துட்டு கரெக்டா போறதா தான் பண்ணாரு. இருக்கட்டும், இருந்தாலும் நம்ம ஒரு ரோஹித் வந்து அடிக்கிறதா இருக்கட்டும் டாப் ஆர்டர்ல. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஜடேஜா எப்பவுமே அவர் அந்த மாதிரி பண்ணி தானே பார்த்திருக்கோம். அந்த மாதிரி பண்ணாதனால நமக்கு ஜடேஜா அது பெருசா ஒண்ணும் பெர்ஃபார்ம் பெருசா பண்ணல தெரிய அப்படின்னு சொல்றோம். மாட்டேங்குது. அதுதான். சோ கரெக்ட் இதுலயுமே கரெக்ட். அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு. அக்சர் பட்டேல நீங்க மேல ஸ்வீப்பர் மாதிரி திரும்ப இப்போ இந்த வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆன மாதிரி 2 விக்கெட் டக்குன்னு விட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒரே ஒரு ஸ்வீப்பர் டவுட் அக்சர் பட்டேல் எடுத்துட்டு வந்து மேல ஒரு ஆட நம்பர் வைக்கலாம். 4 நம்பர் 5 அதான் எனக்கு ஒரே ஒரு பண்ணலாம் டவுட்ரா. பண்ணலாம். ஹர்ஷித் ராணாட்ட என்னடா பார்த்தாங்க? ம் அதான் சிராஜா அந்த இடத்துலயே செத்துருக்கான். அந்த 2 மேட்ச் எடுத்து ஆனா மேபி நான் தான் என்ன சொல்றேன், சிராஜ வந்து ஓகே, அப்படி யூஸ் ஹர்ஷித் ராணா பண்ணாலும் பத்தி அது பேசுனது கான்ட்ரோவர்சி போதும். ஆகும். இல்ல இல்ல அதாவது நான் ஹர்ஷித் ராணா நான் என்ன போதும். சொல்ல வரேன் அப்படின்னா சிராஜ வந்து மேபி அக்ஷித் அந்த ராணா இடத்துல இடத்துக்கு எடுத்திருந்தா இருங்க அதான் எடுத்திருந்தா ம், சிராஜ் 2 மேட்ச் எடுத்துட்டு திரும்ப சாம்பியன்ஸ் ட்ராஃபி போறதுக்கு அப்புறம் சிராஜ் டிராப் பண்ணிட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி போனா அதுவும் பிரச்சனை தான் இருக்கும். ஸோ ஒரு 2 மேட்ச்சுக்கு ஒரு பும்ரா ரீப்ளேஸ்மெண்ட்டா அக்ஷித் ராணா எடுத்துட்டு வந்திருக்காங்க. சிராஜ் ஆனா டோட்டலாவும் நம்ம டிராப் பண்ண முடியாது. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. இல்லடா, எனக்கு சிராஜோட ஹர்ஷித் ராணா ப்ரிஃபர் பண்றாங்கன்னா அது 2 மேட்சோ 1 மேட்சோ 1/2 மேட்சோ ம் இல்ல ஒரு ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும்னா கூட சிராஜ் இஸ் ஆப்வியஸ்லி பெட்டர் பவுலர் than ஹர்ஷித் ராணா என்ன பொறுத்த ஆமா அது வரைக்கும். கரெக்ட் தான். அதான் அட்லீஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே. அப்படி ம் அவங்க ஹர்ஷித் ராணாக்கு போறதுக்கு பதிலா மேபி ஒரு முகேஷ் குமார் போயிருக்கலாமா? முகேஷ் அது குமாரோ இல்ல ஆனா நட்ராஜனா? இல்ல லைக் நம்ம அவங்களே நட்ராஜனா அவங்க ரொம்ப நாள் அவங்க ஆச்சு. எடுக்கணும் நமக்கு ஓகே. இல்ல எனக்கு தெரிஞ்ச அவங்களெல்லாம் ரேடார்லயே வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. முகேஷ் குமார், ம் நட்ராஜனு அவங்களெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு உண்மையிலே அவங்கள அந்த மாதிரி நான் சொல்லல. நான் என்னோட ஃபேக்ட் என்னன்னா சிராஜ் மேல நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் அன்ஃபேரா இருக்கிற மாதிரி இருக்கு. லைக் என்ன சொன்னாலும் லைக் என்ன சொல்றது, அவன் லாங் ஸ்பெல்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். அந்த மாதிரி பிஜிடின்ற அந்த சீரீஸ்ல கொஞ்சம் அந்த ஏசியா கப்ல ஸ்ரீலங்கா கூட 6 விக்கெட் எடுத்தான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்றா கூட இல்ல கொஞ்சம் ஆக்சுவலா பிரேக் 20 த்ரூஸ் அந்த எடுக்கக்கூடிய வேர்ல்டு கப்ல கொஞ்சம் டீசென்ட்டா பண்ணா, ஓரளவுக்கு டீசென்ட்டா பண்ணா. வேர்ல்ட் கப்லயே மும்பைல ஸ்ரீலங்கா கூட சூப்பரா போட்டு. அதுதான் லைக் என்ன சொல்றது, சிராஜ் மேல கொஞ்சம் அன்ஃபேரா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஹர்ஷித் ராணா ஓவர் சிராஜ்னா எனக்கு புரியலையே. அது அந்த கேஸ்ல தான் சிராஜுக்கு நீதி கேக்குறேன். சரி அதே மாதிரி அப்போ சுப்மன் கில் வைஸ் கேப்டன் அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி பேசவே வேண்டாம். என்ன நான் சொல்றது, வைஸ் கேப்டன் அதான் நான் சொல்லிட்டேனே பிராக்கெட்ல சொல்லும் போதே வைஸ் கேப்டன். நான் என்ன சொல்றது, நான் உண்மையிலே சொல்றேன். சுப்மன் கில் வந்துட்டு வைஸ் கேப்டனா இல்லைன்னா நீ பிளேயிங் லெவன்ல ஆட வைக்க முடியாதுன்றதுக்காக தான் நீ வைஸ் கேப்டனா போட்டிருக்கேன்னு நான் சொல்றேன். ஆமா ஸ்ரீ ஜெய்ஸ்வால் இல்ல ஆக்சுவலா கில் ஆக்சுவலி இந்த டீம்ல இருக்கிறதுக்கு ஹி டிசர்வ்டு ப்ரோ. ஏன்னா அவனோட ஓடி ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. பட் வைஸ் கேப்டன்சி கொடுக்கணுமா அப்படின்றதுதான் வந்து என்னோட கேள்வி.
ஏன்னா இல்லைன்னுலாம் இவ்வளவு நல்ல கிடையாது. நல்ல கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, ஹர்திக் பாண்டியா, பும்ரா இந்த மாதிரி ம் இருக்கும்போது 2 ஜாம்பவான் தூண்கள் இருக்கும்போது எப்படி? இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத கிளியரா நான் சொல்லிடுறேன். என்னன்னா டீம்ல இருக்கிறதுக்கு டிசர்வ்டு ஓகே, இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. அதுதான். டீம் கில்டு அதான் என்ன நானும் சொல்லலாம். வைஸ் கேப்டன்சி வைஸ் எதுக்கு? கேப்டனா இல்லைன்னா அவனை வந்துட்டு டீம்ல ஏன் வச்சிருக்கீங்கன்றத வெளியில கொஸ்டின் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கு எனக்கு வைஸ் கேப்டன்சி. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அங்க அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃபிளாம்போயண்டா ஆடிட்டு இருக்கான். ஒரு வெரி இப்போ மெச்சூர். ஒண்ணும் இல்ல, கில்லு வந்து சரி நீ சொன்ன மாதிரி டிசர்வ் பண்ணிட்டான், ரன்ஸ் அடிச்சிருக்கான், ஆவரேஜ் இருக்கு, எல்லாம் ஓகே. ஒரு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஃபிளாப் பண்ணிடுறான். நியாயப்படி இப்ப அந்த இடத்துல கில்லு எஸ்எஸ் ஜெய்ஸ்வால்ன்ற இதே எடுத்துருக்கேன். நார்மலா நான் கேக்குறேன், ஒரு 2 பிளேயர் ஏ பிளேயர் பின்னு வச்சுக்கோங்க. 2 மேட்ச் இவன் ஃபெயில் பண்ணா அப்படின்னா ஆப்வியஸா ரீப்ளேஸ்மெண்ட் ஓகே இவன் பண்ணல, நம்ம அடுத்து நாக் அவுட்ஸ் போறோம் போது ஆப்வியஸா பிளேயர் பி ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு வருவாங்கல்ல. அது சுப்மன் கில்லு நாங்க வரும்போது நீங்க அந்த மாதிரி இப்போ வைஸ் கேப்டன் கொடுத்தா அவன் என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லைனாலும் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால உள்ள எடுத்துட்டு வர பண்ணலனாலும் முடியாது. தொடர்ந்து ஆட ஆ வச்சுதான் ஆகணும். கரெக்ட். அவன் ஆட வச்சுதான் ஆகணும். அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஜெய்ஸ்வால் தான் சொல்றேன், கண்டிப்பா நான் சொல்றேன், ஜெய்ஸ்வாலுக்கு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஒரு மேட்ச் கூட சான்ஸ் கிடைக்காது. இது நான் ஓப்பனா சொல்றேன். அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் ஏதாவது இன்ஜூரிஸ் அந்த மாதிரி ஏதாவது பட் ஆச்சுன்னா வேணா டு பி வருவாரு தவிர. அவரு ஆக்சுவலா அவரு ஓடி டெபு இன்னும் பண்ணலையே. டைரக்டா ம் டோர்னமெண்ட் ஆட வைக்கிறதுன்றதும் கொஞ்சம் ரிஸ்க் தானே. அது அதெல்லாம் அந்த ஒரு இல்ல, பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அப்படிலாம் யோசிக்காத. நம்ம வந்துட்டு அண்டர் 19ல ஓடிஐ வேர்ல்டு கப் ஆடிதான் அவன் ஃபேமஸே ஆனான். அண்டர் ஆமா 19ல பங்களாதேஷ் கூட தோப்போம் அந்த ஃபைனல்ஸ். அவன் அந்த ம் டோர்னமெண்ட்ல தெரியும் தெரியும். அந்த 2020 இந்தியால ஸ்ட்ரைட்டாவே டெபியூட் தான் சொல்லிட்டாங்க. இந்தியா அண்டர் 19 ஆடி இருக்காங்க ஓடி. ராகுல் டிராவிடோட கோச்சிங் அண்டர்ல அண்டர் 19 ஆடி இருக்கான். அதனால அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை எல்லாம் எனக்கு கிடையாது. கரெக்ட். ஆனா இவங்க வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது கொடுத்தது, பும்ரா ஸ்குவாட்ல நீங்க எடுத்ததுக்கு அப்புறமும் பும்ரா அவனுக்கு இருக்கும்போது கொடுத்தது. கொடுத்தது வந்து எனக்கு வந்துட்டு அவன் மேல லிஸ்ட்லயோ இல்ல மக்கள் மேலயோ அவன் வைஸ் கேப்டன்சி இல்லைன்னா ஐ அவன் திங்க் ஸ்பாட் ஸ்ரேயஸ் ஐயர் கூட ம் ஸ்ரேயஸ் ஐயர் கூட ஒரு நல்ல கேண்டிடேட் தானே வைஸ் கேப்டன்சிக்கு. சீனியர் பிளேயர்னு வச்சு சொல்லாத, அப்படி என்னோட கருத்து கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல பிகாஸ் ஐபிஎல் வின்னிங் கேப்டன் ஆல்சோ. அதெல்லாம் ஓகே, ம் லைக் ஓகே ஃபியூச்சர் பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் அவனோட ஸ்பாட்ல மக்கள் மேல கொஸ்டினே வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவனுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்தாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. பர்சனல் ஒப்பீனியன் தான் இது. இல்ல, என்ன அது எனக்கும் அதான் தோணுது. அதே மாதிரி இல்ல, இப்போ ஸ்ரீனி சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால் டெபியூ பண்ணலதான். இதான் இந்த இங்கிலாந்து கூட 3 ஓடி இருக்குல்ல, அப்படியே 3 மேட்ச் ஆட வச்சுட்டு கூட எப்படியோ ஜெய்ஸ்வால் இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பா அந்த 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் டெரிஃபிக் நாக் ஆடுவான், இன்னொரு மேட்ச் கண்டிப்பா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான், மேபி ஒரு மேட்ச் சொதப்போம். அதை வச்சு நீங்க கரெக்ட் ஈஸியா சாம்பியன் ட்ராஃபிக்கு எடுத்துட்டு போயிடலாம். அதையும் பண்ணக்கூடாது. கரெக்ட் அங்கேயும் கரெக்ட். சுமன் கில் தான் ஆடணுன்றதுக்காக கூட மேபி வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கலாம். நான் ஏன் இந்த ஒப்பீனியனை நான் இப்ப சொல்றேன்னா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபார்ம் இஸ் வே அஹெட் than கில்ஸ் ஃபார்ம் ரைட் நவ். இது யாரா இருந்தாலும் ஒத்துப்பாங்க. ஆமா இது யாரா ஆஃப்கோர்ஸ் அது கரெக்ட், இருந்தாலும். ஒத்துக்கிட்டு தான். சோ ஒரு ஃபார்ம்ல இல்லாத பிளேயரை நீ டீம்ல ஏன் வச்சிருக்கேங்கிறத நீ கொஸ்டின் பண்ணிடுவியோன்ற இத பயந்துட்டு லைக் அதனால நீ அவனுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுக்குற. என் வைஸ் கேப்டன் இல்லாம நான் எப்படி ஆடுவேன் அப்படின்னு நீ கேக்குற மாதிரி இருக்கேன். அதுதான் என்னோட பிரச்சனையை இல்ல, தவிர இந்த பிரச்சனை இவங்க அவனை வைஸ் கேப்டனா பாக்கட்டும், என்ன வேணா பாக்கட்டும், இந்த டீம்ல இல்ல. இந்த மத்த டீம்ஸ் எல்லாம் விட்டாங்கல்ல. ஹர்திக் பாண்டியா அவங்க சொன்ன மாதிரி யாருமே வைஸ் கேப்டன்சி மென்ஷன் பண்ணலையே மத்த டீம்ஸ் எல்லாம். விக்கெட் கீப்பர்ஸ் கூட மென்ஷன் பண்ணல. அந்த பிராக்கெட்ன்றதுக்கே வெறும் கேப்டனுக்கு மட்டும் ஒரு பிராக்கெட், அவ்வளவுதான். இங்க எதுக்கு இவ்வளவு பிராக்கெட் போட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதுதான் நான் சொல்றேன். அந்த டீம்ல இல்லாத கேப்டனா நான் அதான் கேக்குறேன். ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கேப்டனு, பண்ட் ஒரு கேப்டனு, கேஎல் ராகுல் கேப்டனு, ஜஸ்பிரித் பும்ரா இஸ் a வெரி குட் கேப்டன் இன் டெஸ்ட். ஹர்திக் பாண்டியா கேப்டன், ஹர்திக் பாண்டியா ஒரு கேப்டன். இத்தனை கேப்டன் டீம்ல வச்சுட்டு எதுக்கு வந்துட்டு சுப்மன் கில்லுக்கு நீங்க வைஸ் கேப்டன்? அதுக்கு அக்சர் பட்டேல் வேற ஒரு பேச்சு இருக்கு, டெல்லிக்கு அக்சர் பட்டேல் இருக்கு. எஸ் கரெக்ட். அது தன பிளேயர் கேண்டிடேட்ஸ் இருக்கும் போது நீங்க ப்ரிப்பேரிங் சுப்மன் கில்னா எனக்கு தெரியல, உண்மையிலேயே எனக்கு தெரியல. சரி ஓகே, லைக் எடுத்திருக்கிற பிளேயரை வந்துட்டு பேக் பண்றது. பட் அப்படியே நீ பாக்கலாம், அப்படியும் பார்க்கலாம் இப்படியும் பார்க்கலாமே, ஒரு ஃபியூச்சரா க்ரூம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதானே விராட் கோலியும் ஒரு காலத்துல க்ரூம் பண்ணாங்க, தோனி கீழே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் அவன் கீழே மொத்த கேப்டன்சி ஸ்ட்ரெயிட்டாவே எல்லாம் கொடுக்கல. இப்ப சுப்மா இது 2014 டெஸ்ட் கேப்டன்சி எடுத்தான். அதுக்கப்புறம் 2017 ஓடிஏ T20s எடுத்தான் விராட் கோலி. லைக் ஸ்ட்ரெயிட்டாவே எல்லாம் கொடுக்கல. லைக் அந்த மாதிரி வளர்த்து கூட பாக்குறாங்க இவனையும் அப்படின்னு. அதான் நீங்க தப்பு இல்ல, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவலா சான்ஸ். இதையும் நம்ம போன வீடியோல அட்ரஸ் பண்ணோம். இஷான் கிஷன் ஒருத்தர் இருக்காரு, அவர் மறந்துட்டோம். இருடா, இஷான் கிஷன் வந்து விராட் கோலி இருந்த போது
டீம்ல இருந்த மத்த கேப்டன் கேண்டிடேட்ஸ் யாருன்னு பாரு. சுரேஷ் ரெய்னா, ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவும் ம் அப்போ ஒன்றும் எஸ்டாப்ளிஷ்டான கேப்டன் எல்லாம் கிடையாது. மத்த எல்லாருக்கும் ஏஜிங். வீரேந்தர் சேவாக், அவர் ஆக்சுவலா வைஸ் கேப்டன் தான் அப்போ அந்த டைம்ல. அவரு விராட் கோலி கேப்டனா இருக்கும். முரளி விஜய், இந்த மாதிரி ஆ அஸ்வின், ஜடேஜா, இந்த மாதிரி ஷிகர் தவன், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. சரியா? அதுல ஒன் ஆஃப் த பெட்டரான கேப்டன்சி ஆப்ஷனா ம் ஒரு ஃபியூச்சர்ல நல்ல பிளேயரு லைக் ஒரு ஓகே இதே எடுத்துக்கணும். பிராண்ட் வேல்யூ இருக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா நிறைய அந்த 2015 வேர்ல்டு கப்லயே அந்த 2015 வேர்ல்டு கப்லயே தோனி கேப்டன், விராட் கோலி வைஸ் கேப்டன் அந்த மாதிரி ஒரு மாடல்ல தான் அவங்க போனாங்க. சொல்றேன். டூ அப்ப அந்த தௌசண்ட் டீம் லெவன் வேர்ல்ட் கப்ல 11 வேர்ல்ட் கப்ல தான் பிரேக் இல்ல அவுட்டே ஆச்சு. இல்ல ஆமா இல்ல 11 அந்த அந்த டிரான்சிஷன் 11 பீரியட்ல இல்ல. பிளேயர்ஸ பாரு. அந்த டிரான்சிஷன் பீரியட்ல இருந்த பிளேயர்ஸ் தான் நான் சொல்றேன். ஷிகர் தவன், ரோஹித் சர்மா எல்லாமே ம் யங் ஸ்குவாடு இல்லனா ம் ரிட்டையர் ஆக போற பிளேயர்ஸ். ஆமா. யங் ஸ்குவாட்ல பெட்டரான கேப்டனா விராட் கோலி இருந்தான். ஆனா இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் பாரு, ஒன் ஆஃப் த மெச்சூர்டான இதுவா இருக்கு. ஐபிஎல்ல எல்லாருமே கேப்டன்சி பண்ண ம் ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன்ஸா வேற மாறிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது எல்லாரோட நீ ம். தூக்கிட்டு போயிட்டு 4 மேட்சோ 5 மேட்சோ தானே வின் பண்ணா சுப்மன் கில் ஐபிஎல்ல ஒரு சீசன் கேப்டன்சி பண்ணி. அந்த ம் மாதிரியான பிளேயருக்கு நீ கொடுக்குறிய அப்படிங்கறதா. சுப்மன் கில் கேப்டன்சி ஆப்ஷனா பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனா அவனை விட சக்சஸ்ஃபுல்லான கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், அவனை ம் விட சக்சஸ்ஃபுல்லான கேப்டன் ஹர்திக் பாண்டியா, அவனை விட சக்சஸ்ஃபுல்லான கேப்டன் ஜஸ்பிரித் பும்ரா என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இத்தனை பிளேயர் இருக்கும் போது நீ டைரக்டா தூக்கிட்டு போய் சுப்மன் கில்லுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுக்கறதா பெரிய ஸ்டெப்பா தெரியுது. இது பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்கோம். இது வந்து அவ்வளவு அதாவது பேசுறதுக்கான ஹர்திக் பாண்டியாவுக்கு இல்ல, அதாவது இந்த T20 சீரீஸ்ல வந்து பார்த்தோன்னா ஹர்திக் பாண்டியாக்கு வைஸ் கேப்டன்சி கொடுக்கலையே, அப்ப இந்த டோர்னமெண்ட்ல கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த ஆக்சுவலா அப்பெல்லாம் வந்து இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் வரும்ல, அதெல்லாம் நான் கட் பண்ணி நோட்ல ஒட்டு சும்மா கிரிக்கெட் பிக்சர்ஸ் ஏதாவது ஒண்ணு. அப்படி இருக்கும்போது ஆமா, 2011 நாங்க டைம்ல ஆக்சுவலா பண்ணிருக்கோம் ஒரு நிறைய. அதான் எல்லாரும் பண்ணியிருப்போம். அது கிரிக்கெட் டெக்ஸ் கார்டு அதெல்லாம் ஓகே. 2011 டைம்ல கம்பீர் ஆக்சுவலா அப்போ வந்து வைஸ் கேப்டன்ன்ற மாதிரி இருந்துச்சு. தோனி கேப்டன், கம்பீர் வைஸ் கேப்டன் இருந்துச்சு. அதை ஆமா, வந்து அப்புறம் கம்பீர் வைஸ் அந்த கேப்டன். 2011 பாதி வேர்ல்ட் கப் நடுவுல விராட் கோலி கிட்ட வைஸ் கேப்டன்சி கொடுத்தாங்க. அங்கதான் பெரிய கான்ட்ரவர்சி. அங்க இருந்தா மேபி இந்த கம்பீர் கோலி கிளாஸ் ஆரம்பிச்சு அதெல்லாம் ஒரு டாக் இருக்கு. ஆனா இது நடந்துச்சு அந்த டைம்ல நடுவுல. அப்பதான் ஸ்கந்தேஷ் சொன்ன மாதிரி மேபி கம்பி ரிட்டையர் ஆக போறான். அதே மாதிரி வேற இப்போ வேற எந்த பிளேஸும் கேப்டன்சி கொடுக்குற அளவுக்கு இல்ல. கோலி ரெடியா இருந்தா சோ கோலி கிட்ட வைஸ் கேப்டன்சி கொடுத்தாங்க. இங்க அதே மாதிரி கில்லு கிட்ட கொடுக்கறது பிரச்சனை இல்ல, பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன், சரி கேப்டன்சி ஓகே ஆல்ரெடி இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் விட்டு கில்லு கொடுத்துருக்காங்க. ஆஸ் அ பிளேயரா ஒரு ஸ்பாட் சொல்லணும்னா, இஷான் கிஷன் வந்து அந்த டபுள் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை ஓடி மேட்ச் ஆடினா ஓடிஐல நான் சொல்றேன். டபுள் செஞ்சுரி அடிச்ச அடுத்த மேட்ச் இஷான் கிஷன் கலாச்சிருப்பான், அவனை டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எத்தனை ஓடிஐஸ் ஆடினா இஷான் கிஷன் அப்படின்னு நான் கேட்கறேன். வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் விளையாடவே இல்லையே. வேர்ல்டு விளையாடவே இல்லை, கப்ல அந்த அதுதான் சொல்றேன். கொடுத்தா எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கணும். யாராவது ஒருத்தரை மட்டும் ப்ரிஃபர் பண்ணி சான்ஸ் கொடுக்கறதா இங்க பிரச்சனை. அதுதான் சொல்றேன். பட் ஆனா அதான் ம் இந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிலே இல்ல பிரதர். இது நிறைய பேர் பதில் கேட்டாங்க. இல்லதான், ஏன் அதுதான். இஷான் கிஷன் இல்ல, சஞ்சு சாம்சன் இல்ல, ருத்துராஜ் கைக்வாட் இல்ல, சாய் சுதர்சன் இல்ல. இது சரி பட் இருங்க பார்க்கலாம். அன்பார்ச்சுனேட்லி பதில் இல்ல. இதுக்கு என்ன பண்றது? அவங்க சரி யாரும் நம்ம நெக்ஸ்ட். கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல நான் இத போன வீடியோக்கு அப்புறம் நான் இதை கிளாரிஃபை பண்ணி அவனை ருத்ராஜ் கைக்வாட் நீங்க சிஎஸ்கே வச்சு ஆடுறோம். உண்மையை சொல்லிட்டோம்னா அவன் இப்ப ரீசெண்டா ஃபார்ம்ல இல்ல. ஆமா பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா மிசோரம் கூட 140 அடிச்சான்டா. அது மட்டும் தான்டா நாக்கு விஜயஹசாரேல. அவன் கடைசியில ம் அந்த அதுக்கப்புறம் பெருசா ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. ருத்ராஜ் கைக்வாட ஈக்குவேஷன் இருந்து எடுங்க, திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணி வரட்டும். மோரோவர் டெக்னிக்கல் ஃபிளா இருக்கு. ருத்ராஜ் கைக்வாடு டெக்னிக்கல் ஃபிளா இருக்கு. இறங்கி வந்து ஸ்லிப்ல கேட்ச் கொடுக்கறது, அந்த இம்பேஷன்ஸா ஆடுறது, ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு அவன் ஆடுற அந்த 10 பால்ல ஒரு கவர் டிரைவ் வரலன்னா அவனே ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். சோ அந்த மாதிரி பிளேயருக்கு வந்துட்டு லைக் நான் என்ன சொல்றது, சிஎஸ்கே பயாஸ்டா நம்ம பேசிட்டு இருக்கோம். அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சரி இல்ல ருத்ராஜ் கைக்வாட் சிஎஸ்கே பேட்ஸ் இல்ல, நான் ருத்ராஜ் கடைங்க இழுக்கவே பயஸ்ட் இல்லையே. இல்ல இல்ல மத்த பிளேயர்ஸ் இருக்காங்களே. அதுதான் சொல்றேன். நான் ருத்ராஜ் கைக்வாட அந்த இதுல வந்துட்டு சொல்லிடணும் அப்படின்னு. அந்த ஈக்குவேஷனுக்குள்ள இப்போதைக்கு கொண்டு வரக்கூடிய பிளேயர் ருத்ராஜ். ஓடிஐன்ற ஈக்குவேஷனுக்குள்ள ருத்ராஜ் கைக்வாட் கொண்டு வரக்கூடிய பிளேயர் இப்போதைக்கு கிடையாது. T20க்கு வேணா டிபேட் பண்ணலாமே தவிர ஓடிஐல இப்போதைக்கு ஓகே. கிடையாது கைக்வாட். So, ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் அதான் போன வீடியோல இயர்லாம் சொல்லிட்டோமே. இல்ல கெய்க்வாட் லாஸ்ட் கேட்கல இயர்ல இப்போ. தான் கொஞ்சம் போன வீடியோல ஒரு இருந்தே எனக்கு டெரிஃபிக் பிளேயரா தானே இருக்கு. போன வீடியோலயே எனக்கு இது ஃபீல் ஆச்சு. அதனால ரொம்ப முட்டு கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றேன். இல்லையே நம்ம போன வீடியோல தான் சொல்லிட்டோமே, நம்ம கெய்க்வாட் இப்ப கேட்கல. மேபி அதான் அப்போ இப்போ. ம் கெய்க்வாட இல்ல விட்டுட்டு நான் என்ன அப்படி சொல்றேன், இப்போ பெர்ஃபார்ம் பண்ணல, இப்போ ஈக்குவேஷன்ல எடுத்துடலாம். அப்ப பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஈக்குவேஷன்ல இல்லையே, அதுதானே பிரச்சனை. அது ஒரு அதுதான் thing. அதுதான் சரி ஓகே கரெக்ட். விடுங்க பாத்துக்கலாம். அடுத்தது இப்ப இந்த புதுசா 10 ரூல்ஸ் போட்டிருக்காங்க பிளேயர்ஸுக்கு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான. ஸ்கூல்ல போடுற மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. பிரேக் போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துடணும், அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க.
அந்த ரூல்ஸ் நான் படிக்கிறேன். அதை பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதான் பார்ட்டிசிபேஷன் இன் டொமஸ்டிக் மேட்சஸ். அஃப்கோர்ஸ் எல்லா சீனியர் பிளேயர்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மேட்ச் ஷெட்யூல்டு சீரிஸ் எதுவும் இல்லைன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல ரூல் தான். அது எல்லாரும் கேட்குற ரூல் தான். ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க ரூல் தான். ஓகே. அடுத்தது ஃபேமிலிஸ் கூட்டிட்டு வந்தீங்கன்னா இப்போ ஒரு 45 டேஸ் டூர் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 16 டேஸ்க்கு தான் ஃபேமிலிஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலிஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிளேயரோட பர்சனல். அவங்க ரூம்ல ஒரு பிளேயர் மட்டும் தான் தனியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க பர்சனலா அவங்க ஃபேமிலி ஒய்ஃப் குழந்தைலாம் கூட்டிட்டு வரலாம். இதுலலாம் எப்படி பிசி இன்டர்ஃபியர் ஆறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல இதனால வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு டீம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஃபேமிலி வந்துட்டு 14 நாளுக்கு அப்புறம் டீம் கூட இருக்கக்கூடாது. அவங்க கூடவே கூடாதுன்னு சொல்லணும். ஆனா பிளேயர்ஸ் அவங்க சொந்த ஊருக்கு அவங்க திருப்பி வீட்டுக்கே போயிடணும்னு சொல்ல வராங்களா? இல்ல டீம் கூட டிராவல் பண்ணக்கூடாதான். அவங்க தனியா வேணா அவங்க தனியா டிராவல் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அந்த ரைட்ஸ் யாரும் அவங்க தனியா வரலாம். ஓகே ஓகே. இல்ல டீம் ஹோட்டல் ரூம்ல எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. பிளேயரோட ரூம்ஸ்ல இருப்பாங்க. அப்படி இல்ல, இவங்க டீம் ஹோட்டல் புக் பண்ணும்போது மொத்த ஹோட்டலையும் எவ்வளவு நாள் வேணுமோ புக் பண்ணிடுவாங்க. சோ மத்த அந்த ஹோட்டல்ல உன்னால இருக்கவே முடியாது. அப்ப அதுதான் சொல்ல வர, டீம் கூட இருக்கக்கூடியது அந்த ஹோட்டல்ல இருக்க முடியாது. புரியுதா? அதுதான் அந்த கேஸா இருக்கு. லைக் யார் யார் கூட இருக்கணும்ங்கறத நீங்க யாரா முடிவு பண்றதுக்கு நீ கேக்குறது எனக்கு புரியுது. பட் லைக் இது கொஞ்சம் சில்லியா தான் இருந்துச்சு. சொல்லு அடுத்தது வந்து இதுதான் ரொம்ப சில்லியா இருக்கும். எக்ஸஸா இப்போ பிசிசிஐ வந்து ஒரு சில லக்கேஜ் வந்து இந்த பிளேயர் இவ்வளவுதான் லக்கேஜ் எடுத்துட்டு வரணும், கிட் எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. அது அவங்க பண்ணாது எக்ஸ்ட்ராவா பிளேயர்ஸ் வந்து லக்கேஜ் தான் எடுத்துட்டு வந்தா அதுக்கு அந்த பிளேயர் தான் பே பண்ணோம், பிசிஐ பே பண்ண மாட்டாங்களா? இதெல்லாம் என்ன சிறுப்புள்ளத்தனமா இருக்குல்ல. ஏதாவது பிளேயருக்கு வந்து ஆல்ரெடி கிட் பேக் இருக்கு, 2-3 கிட் பேக் வச்சிருப்பாங்க, வெயிட்டா இருக்கும். இது இல்லாம எனக்கு வெயிட்டா வேணும்னு ஏதாவது பிளேயர் வேணும் யாரும் எடுத்துட்டு வர போறாங்களா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப நெசசரியா தான் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வர போறாங்க. இதுக்கு அந்த பிளேயர் தான் பே பண்ணோம் அப்படின்றாங்க. நான் எடுத்துட்டு வருவேன். ஒரு பேக் ஃபுல்லா ஊறுகாய் எடுத்துட்டு போறேன். என்ன பே பண்ண மாட்டியா? பரவாயில்ல, அவ்வளவுதான். அதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை இதெல்லாம் பிசிஐ ரொம்ப நாளா போடலான்னு இருப்பாங்க. இந்த ரூல்ஸா அப்படியே சேர்த்து விட்டாங்களா என்னன்னு தெரியல. பிசிஐ கிட்ட இல்லாத காசு. சரி, ஓகே. முழுசா படி. இதோட முக்கியமான காரணம் என்ன, இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டதுக்கான கோர் என்னவா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேங்கிறத நான் சொல்றேன். முழுசா படி இத. நாங்க 2 பேரும் சொல்றோம். சரி, ஓகே. அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பர்சனல் ஸ்டாஃப். அதே மாதிரி இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி வந்து இந்த பர்சனலா பிளேயருக்கு வந்து இந்த டெக்னீஷியன், கோச் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல, பர்சனல் டாக்டர்ஸ். ஒத்துக்கலாம். எல்லாரையும் நயன்தாரா ஆயிட முடியாது ப்ரோ. அதுக்கெல்லாம் ப்ரொடியூசர் காசு கொடுக்க முடியாது. என்ன நினைச்சுன்னு இருக்க? உனக்கு வேணும் கூட்டுவா, அவ்வளவுதான். எல்லாரும் அவங்க எல்லாம் நார்மல் பீப்புள் கிடையாது, கூட்டிட்டு வரக்கூடாதுன்றாங்க. அதுதான் சொல்றேன். அது கரெக்டான ரூல். எல்லாம் அவங்க எல்லாம் நார்மல் பீப்புள். நயன்தாரா, விக்னேஷ் சிவன்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க நடிச்ச படம் உங்ககிட்ட இருந்தா அந்த ரைட்ஸ் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? நீங்க என்ன நீங்க? நாங்கெல்லாம் நார்மல் பீப்புள் கிடையாதுங்க. அப்புறம் sending back to the center of excellence, players must coordinate with the team management regarding the dispatch of equipment and personal items to the center of excellence, Bengaluru. Any additional costs due to separate arrangements will be incurred by the player. இது என்ன சொல்லுவாங்க இந்த ரூல்ல? எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னா பிளேயர் தான் கொடுத்துக்கணும். எங்களால அப்ரூவ் பண்ண கூடாது முடியாத இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் நீங்க தான் எடுத்துக்கணும். அத வந்து அங்க இல்ல, அதுக்கு எதுக்கு இப்ப அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உள்ள வருது? இல்ல, அந்த பெங்களூர்ல அவங்க அப்ரூவ் பண்ண லக்கேஜ் தான் எடுத்துட்டு போகணும் போல. அப்ப அது ஏதோ இருக்கு தெரியல. ஓகே. அடுத்து அட்டெண்டன்ஸ் அட் பிராக்டிஸ் செஷன். இதுவும் ஓகே. எல்லா பிராக்டிஸ் செஷனையும் யாரும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபேரான ரூல் தான். டீம் பிராக்டிஸ் பண்ணும்போது தனியா பிராக்டிஸ், அதெல்லாம் ஓகே. அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் பர்சனல் ஷூட்ஸ் டியூரிங் சீரீஸ் ஆர் டூர்ஸ். அதான் டூர் டைம்ல வந்து ஏதாவது ஆட் எல்லாம் வருதுன்னா தனியாலாம் போயிட்டு திடீர்னு டீமை விட்டு போய் ஷூட் பண்ணக்கூடாது. எங்களுக்கு ஆட் வந்தா நாங்க பண்ணக்கூடாது. ஆனா பிசிசிஐல இருந்து நீங்க இந்த ஆட் நடிக்கணும்னு சொன்னா நீங்க நடிச்சு கொடுத்துருப்போம். நடிக்கணும். அதான். ஆமா, ஆக்சுவலா அது மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆட் டிஸ்ட்ராக்ஷன்னா மொத்த ஆடையும் பேன் பண்ணி நீ ஆடே இல்லாம பண்ணு. அப்புறமா டூருக்கு நடுவுல ஆட் இல்லாம பண்ணு. அது என்ன நீ கூப்பிட்டா நான் வந்து நடிக்கணும், எனக்கு வந்தா நான் நடிக்க கூடாதா? இது நல்லா இருக்கே கதை. அப்ப மட்டும் அதே மாதிரி திரும்ப அந்த ஃபேமிலி டிராவல் பாலிசி தான் வருது மறுபடியும். இங்க அதை இன்னும் கொஞ்சம் பெருசா அந்த 45 டேஸ் நான் சொன்னதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இங்க அதே தான் திரும்ப வருது. 45 டேஸ்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேஸ் அவ்வளவுதான் இருக்கணும். அது ஓகே. அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேஷன் இன் அஃபிஷியல் பிசிசி என்கேஜ்மெண்ட்ஸ். அதாவது பிசிசிஐ ஏதாவது ஃபங்க்ஷன் பண்றாங்க, பிளேயர் பர்த்டே, பிசிசிஐல ஜெய்ஷா ஒய்ஃப்க்கு குழந்தை பிறந்துச்சு, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா
நீங்க வந்து அதெல்லாம் அதெல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவர் ஐசிசி அதெல்லாம் அவர் கணக்கு. ஐசிசி ஓகே ஆமால ஆமா ஆமா ஏதோ ஒண்ணு. அவர் என்னப்பா அவரு மலையோட உச்சியில உட்கார்ந்து இருக்காரு இப்போ காலடியில இவங்க காலடியில தான் எல்லாரும் இருக்காங்க அவர் என்ன சொல்றாரோ ஆமா அதான் அதேதான். சோ அதெல்லாம் அண்ணாச்சி என்ன பிசிசிஐ தகவல் கொடுக்குறாரோ ஆர்கனைஸ் பண்ற ஃபங்க்ஷன் எதானா பிளேயர்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். எனக்கு வந்து ஒர்க் இருக்கு அப்படிலாம் சொல்லி ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்ளீஷன் ஆஃப் டூர்ஸ். இது வந்து அதான் பிளேயர்ஸ் வந்து அகைன் டூர் முடிகிற வரைக்கும் டீம் கூட தான் இருக்கணும். ப்ராக்டிஸ் செஷன்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. திடீர்னு டூர் நடுவுல இன்ஜுரி அந்த மாதிரி ஏதாச்சும் என்ன சொல்றது ஒரு ஸ்பெசிஃபைடு காசு இல்லாம சும்மா டீமை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த 10 ரூல். ஓகே சரி, எதுக்காக பண்றாங்கன்னு நான் சொல்லட்டுமா? சீனியர் பிளேயர்ஸ டீமை விட்டு போக வைக்க முடியல, அதுக்காக அவங்களெல்லாம் ஆமா சீக்கிரமா வெட்டணுன்றதுக்காக ஆமா இவன் போட்டுட்டு இருக்கிற நாடகம். அதுதான். ஏன் அவங்க நினைச்சா அதாவது சீனியர் பிளேயர்கிட்டே பேசி அது ஒரு அஸ்வின் காரணம். அனுப்பிச்சு விட்டுலாமே. இப்ப அஸ்வின் அது எல்லாம் ஒரு அப்படிதான் அனுப்பிச்சு காரணம். விட்டீங்க. இப்போ ஆ. அதுவும் ஒரு காரணம். இப்ப இன்னொரு காரணம் இருக்கு. சரி, Okay, just சொல்லு. இப்போ தொடர்ந்து சீரிஸ் தோத்துட்டு இருக்காங்களே, சும்மா அத போர்வைய போட்டு மூடி ஆமா மறைக்கிறதுக்காக அதேதான். இவங்க இங்க சும்மா இங்க பாத்தீங்களா போடுற நாங்க ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டுட்டோம். நாடகம் தான். அதை அதுதான். தாண்டி போட்டு தஞ்சாவூர்னு எல்லாம் சும்மா ஃபயர் விட்டுட்டு இருப்பானுங்க. இருந்தாலும் இருந்து கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரிதான் இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியுது எனக்கு. ஆமா அதேதான். இருந்தாலும் ஒண்ணு ரெண்டு வார்த்தை ஓகே ரொம்ப பிராக்டிஸ் செஷன் ஸ்கிப் பண்ண கூடாது. அதே மாதிரி ஓகே என்னது எஸ் அதெல்லாம் வெல்கம் அதெல்லாம் பண்ண ஓகே. அதே முடியும். மாதிரி டொமஸ்டிக் டொமஸ்டிக் கிரிக்கெட் மேட்சஸ் ஆடணும் நீங்க அதெல்லாம் ஓகே. விளையாடணும். ஆனா இல்ல சச்சின் எவ்வளவு நான் என்ன கிட்டத்தட்ட ஒரு கேக்குறேன் 40 வயசுல டொமஸ்டிக் மேட்ச் விளையாடுற கருண் நாயரா நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு நான் கேக்குறேன். அது என்னோட டவுட். அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட் தானே விளையாடிட்டு வராரு. 752 வச்சிருக்காரு ஆவரேஜ். அதை நீங்க கன்சிடர் பண்றீங்களா? அதாவது நீங்க நாங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுல கில்லாடிங்க. நீங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்டே ஆடினாலும் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நாங்க எந்த பிளேயரை பாக்குறோமோ அவங்களதான் அதே கருண் ஆகும். நாயர் கரெக்ட். எங்களுக்கு கருண் நாயர் அதையும் அவங்க பிராக்கெட்ல வந்து இந்த வைஸ் கேப்டன் போடுற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி மோர் ஓவர் இந்த டைமுக்கு வரணும், பங்க்சுவலா இருக்கணும், இதெல்லாம் சொல்ற பிசிசிஐ நேற்று சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட் 12:30 மணிக்கு வரணும்னு இருந்துச்சு. அவங்களே அதை 3 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. கடலமுத்து ரூல்ஸ் போடும். ஆனா அந்த ரூல்ஸ் கடலமுத்துக்கு இல்லைன்னு சொன்னா என்ன நியாயம் இது? ரூல்ஸ் உங்களுக்கு இருந்தா அது மீறப்படும். இது இல்லாம இதுல ஸ்பெசிஃபை பண்ணாத ஒரு ரூல் இருக்கு. இந்த ரூலையுமே நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களை வந்து அதான் மேட்சஸ்ல இருந்து பேன் பண்ணுவோம், ஐபிஎல்ல இருந்து பேன் பண்ணுவோம். இதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இப்பதான் டொமஸ்டிக் கிரிக்கெட் பேன் பண்ணுவோம். அப்கோர்ஸ் அதை பேன் பண்ணா பிளேயர்ஸ் சீனியர் பிளேயர்ஸ் கண்டுக்க போறது இல்ல, அவங்களுக்கு சந்தோஷம் தான். ஐபிஎல்ல இருந்து பேன் பண்ணோம் அப்படின்றதான் பிசிஐ வச்ச கிடுக்கு பிடிங்க. அதான் அங்கதான் வச்சான் பாரு ஒரு செக்மேட் அப்படின்ற மாதிரி. ஆமா சிக்கனாண்டா சேகர். சோ இனிமே ஆனா இது கண்டிப்பா சொல்றேன் நிறைய மாற்றம் கொண்டு வரும் இந்தியன் டீம்ல. ஏன்னா ஐபிஎல்ல கை வைக்கிறாங்க ஒரு சில ரூல்ஸ் அதுல அதாவது இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து குறிப்பிட்ட ஒரு 42 வீக்ஸ் தான் இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு அந்த ரூல் நான் ஆக்சுவலா அது வெல்கம் பண்ணக்கூடியதா நான் பாக்கல. ஏன்னா அது அவங்களோட பர்சனல் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு திரும்ப சில சேஞ்சஸ் எல்லாம் வரும். அப்படியே இருக்காது. இது ஒரு வருஷம் இந்த ரூல் அது அவங்களோட பர்சனல். அவங்களும் பார்த்து ரசிக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தானே வராங்க. தான் விளையாடுறவங்க நல்லா இது பண்ணணும், சப்போர்ட் பண்றதுக்கு வராங்க. திருப்பி புரிஞ்சுக்கங்க, பார்த்து ரசிக்க கூடாதுன்னா யாரும் சொல்லல. அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்து ரசிக்க கூடாது. உனக்குன்னு டிக்கெட் தருவாங்கல்ல, மேட்ச் 11 டிக்கெட்ஸ் 2 தருவாங்கல்ல, அந்த 2 டிக்கெட் எடுத்து கொடுத்துக்கோ அப்படின்றாங்க. அவ்வளவுதான். பார்த்து ரசிக்க கூடாது. இல்ல என்ன கேட்டா அது ஓகே கரெக்ட் தான். இந்த ரூலை வந்து இதுல ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். மேபி இதை வந்து பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணாம இதை வந்து பிளேயர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் வந்து சொன்னா ஒரு மாதிரி பர்சனல் இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி தான் எல்லாரும் பேசுவாங்க. பொண்ணோட காதல வந்து குமுதம் தினமலர்னு சொல்ற மாதிரி. இது பண்ணதுக்கு காரணம் நாங்க ஒண்ணு எங்க பிளேயரை வந்துட்டு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க விடுறது இல்ல. நாங்கதான் போர்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் எனி பிளேயர்னு காட்டுற மாதிரிதான் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அது இப்போ பிசிசிஐ கையில தானே ஐசிசிஐ இருக்கு. ஆமா அதேதான். சோ ஓகே எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நம்ம இன்னும் ஆக்சுவலா பாகிஸ்தான் இன்னும் ஸ்குவாட் விடல. இது பிசிசிஐ வந்து 12th தான் லாஸ்ட் டேட்னு இருக்கும். 19th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அந்த ஸ்குவாட் ரிலீஸ் பண்ற டெட்லைன். ஆனா 19th விடுறேன்னு சொல்லிட்டு 18th விட்டாங்க பாத்தீங்களா? அது இல்ல பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்றதுல கில்லாடி. ஆமா ஏண்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அப்புறம் என்னடா பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ண போறீங்க? அதுதான் எனக்கு தெரியும். நான் அத போன வீடியோ நான் சொல்லலன்னு நினைக்கிறேன். ஆனா 19th சொல்லிட்டு கண்டிப்பா 18th ஸ்குவாட் வந்துரும்னு எனக்கு தெரியும். அது சொன்ன டைம்ல இருந்து ஒரு 2.5 hours 3 hours லேட்டா விட்டாங்க. அதெல்லாம் ஓகே, அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடி விட்டாங்கல்ல. பாகிஸ்தான் மேபி இன்னைக்கு தெரியல, இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது விடுவாங்களா எனக்கு தெரியல. விட்டுதான் ஆகணும், ஏன்னா இன்னைக்கு தான் லாஸ்ட்.
இல்லைன்னா இது இல்லாம திரும்ப ஏதோ டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம மச்சான், எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி பத்தி பேசுறது இந்த வீடியோ தான் லாஸ்டா. நம்ம இதுக்கப்புறம் சாம்பியன் ட்ராஃபி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரிவ்யூ மாதிரி எந்த டீம்ஸ் எங்க முடிப்பாங்க, டீமோட பிளேயிங் 11, இந்த காம்பினேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். சரி, ஃபைனலா முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இங்கிலாந்து சீரிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? 5 T20, 3 ஓடி இருக்கு. நான் வந்துட்டு சொன்னா அது ம். ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிடும், அதனால நான் சொல்ல விரும்பல. அதனால இல்ல என்ன ஃபர்ஸ்ட் இல்ல ஆஃப் ஆல் யா நான் அதுக்கு முன்னாடி நான் ஆ, ஒண்ணு சொல்லிடுறேன். ம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 ஓடிஐ வச்சது தப்புன்றேன். ஆமா, அதுதான் நம்ம போன 3 வீடியோல ஓடிஐ சொல்லிட்டோமே. வச்சிருக்க 5 கூடாது. ஓடி 3 T20 வச்சுக்கலாம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரும்போது 3 ஓடியை வச்சா என்ன நியாயம் தெரியல. ம். கரெக்ட். T20 தான் உங்களுக்கு ப்ரோ வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. T20 ஆ, தான் ப்ரோ பாக்குறாங்க. எங்களுக்கு காசு தான் ப்ரோ முக்கியம். எதுல ஆ. வியூவர்ஸ் அதிகமா இருக்கோ அதான bro வியூவர்ஷிப். வர முடியும். ஏன் ப்ரோ புரிஞ்சுக்காம பேசுறீங்க நீங்க? சேப்பாக்ல 5 நாள் டெஸ்ட் மேட்ச் 500 ரூபாய் தான். இப்ப இங்க இங்கிலாந்து கூட ஒரு T20 மேட்ச் இருக்கு, 1200 நினைக்கிறேன் டிக்கெட். அட ஆயிரத்தி போங்கடா. டிக்கெட் ஈஸியா கிடைக்கும். 1500 ஏதோ ஒண்ணு. என் friend இவன் நம்ம பாட்காஸ்ட்ல பேசுவான பத்ரி, அவன் கேட்டான் வரியா போலாமா இல்ல வேணாம், யாருமே அதுல யார பார்க்க போற அப்படின்னு கேக்குறான் என்ன பார்த்து. வேற யார் பார்க்க போனா அதான். சூரியகுமார் யாதவ் தான், ஸ்கை தான் பார்க்கணும், வேற யாரு? ஆமா. சரி ரைட், எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். சரி. வேற ஒண்ணும் இல்ல ம். பெருசா. அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மீட்டிங் இன்னும் ஓகே. 2 நிமிஷம் பட் போகுது, அப்ப முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ஓகே, பாய். முடிச்சுக்கலாம். பாய் பாய். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.